ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் விவசாயி பேசுகிறேன். நிறைய கமெண்ட்ஸில் என்ன கேட்டிங்கன்னா, புதினா பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, புதினா எவ்வளோ நாளைக்கு வருது, அதுக்கப்புறம் வந்து எப்படி அறுவடை பண்ணுறீங்க, என்ன மருந்துங்களெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நிறையா விவசாயிங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த வீடியோ தான் நான் பேச போகிறேன் இன்றைக்கி. ஓகேவா, வாங்க பாருங்கள் நண்பர்களே. இது வந்து பார்த்திங்களன்னா புதினா வந்து இந்த மாதிரி வரும் பாருங்கள், நல்லா தெரியுதா. அதே மாதிரி வந்து பார்த்திங்களன்னா புதினா அறுவடை பண்ண பின்னாடி பார்த்திங்களன்னா இந்த தண்டு இருக்கு இல்லையா, இந்த தண்டு ஹைட்டாக வந்திருக்கும். இந்த தண்டெல்லாம் வந்து நம்ம ஒரு மிஷின் இருக்குது, அதில் கட் பண்ணிட்டு க்ளீனாக எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம மருந்து அடிக்கணும். இந்த சிகிறு வரணுன்னா, துளிர்ச்சி வரணுன்னா நிறைய வந்து நம்ம ஒரு வாட்டி மருந்து அடிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கட் பண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் துளிர்ச்சி நிறையா நல்லா வரும். அறுப்பறுப்புக்கும் வந்து நம்ம கம்பல்சரி மோட்ரு வச்சு நம்ம எடுக்கணும். இல்லைனா வந்து நம்மளுக்கு தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வராது. அதே மாதிரி நம்ம ஒரு அறுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு நம்மளுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10லேருந்து 12 ரூபாய்க்குள்ளே செலவு வரும் ஒரு ஏக்கரா புதினா வளர்க்கணுன்னா. அதே மாதிரி இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்மளுக்கு புதினா வந்து அடி கொடுக்கும். ஏன்னா புதினா வந்து வெயிலுக்கு தாங்காது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி போடணுங்க, அப்போ தான் புதினா வந்து நல்லா வரும். இது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தான் இதுக்கு தேவை. அதே மாதிரி தலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங்காக வரணுன்னா நம்ம மேலே வந்து ஒரு மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணணும். பட் இந்த மாதிரி கலராக நல்லா வரணுன்னா, ஏன்னா வந்து இல்லைன்னா பூச்சிகள் வந்து நிறையா வந்து அடிச்சிடும். அதனால் வந்து நிறையா வந்து நம்ம நிறையானா ஒரு அறுப்புக்கு வந்து ஒரு வாட்டி தான் நம்ம மருந்து அடிக்குவோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். என்ன உரம் போடுறதுன்றது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கோசரம் இன்னொரு வீடியோ நான் போட போகிறேன் உரம் போடும்போது. ஓகேங்களா. இந்த மாதிரி புதினா வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி அறுவடை பண்ணால் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரே வாட்டி தான் அங்கே புதினா அறுத்துட்டு புதினா வந்து புதுசாக நட போகிறோம். ஃபுல்லாகவே ட்ரிப்ஸ் தான் போட்டிருக்குறோம் பார்த்திங்களா. இந்த ட்ரிப்ஸில் தான் தண்ணி ஓடும். அதே மாதிரி ட்ரிப்ஸ் உரம் கொடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் புதினா வந்து இந்த அளவுக்கு ட்ரிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புதினா ரொம்ப அழகாக சூப்பராக வருங்க. அதே மாதிரி நம்ம நிறையா வந்து உரம் கொடுக்குறதில்ல. அதே மாதிரி நிறையாவும் இந்த பூச்சி ஏதாவது வந்துருந்தால் பாரு, இந்த மாதிரி வந்து பூச்சி சாப்பிடும். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பூச்சி வந்து இந்த மாதிரி இலையெல்லாம் வாட்டை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இலை ஃபுல்லாக வாட்டை பண்ணிடும். அப்போது வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டியதாக வரும். அப்படி இல்லைனா புதினா வந்து நம்ம புதினா மாதிரி பார்க்க முடியாது, அது வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்களா நண்பர்களே, மாதத்தில் வந்து 30 நாள் வந்து புதினா வருமானு கேட்டிங்களன்னா, இது வந்து நாட்டித்தலை, இது வந்து வராது. இதுக்கு 40 நாள் தேவைப்படும். அதே மாதிரி நம்ம ஹைப்ரேட் இதிலே வந்து ஹைப்ரேட் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களுக்கு அந்த ஹைப்ரேட் எப்படி இருக்குது என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா வந்து நிறையா வந்து நம்ம சூழ்கிரி யூனியனில் வந்து நிறைய இருக்கும், நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் புதினா வருமானு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வராது, கண்டிப்பாக வராது. அது சில கிளைமேட் தகுந்த மாதிரி தான் வரும். புதினா வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஹைட்டு வந்திருக்கு. இது வந்து நேற்று பாதி அறுவடை பண்ணியிருக்கிறாங்க, மீதி வந்து அப்படியே இருக்குது. இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நண்பர்களே, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் புதினா பற்றி நம்மளுக்கு சொல்லுங்கள். புதினா பற்றி ஏதாவது தெரியும்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்த வீடியோ சந்திக்கும். ஓகே, மிக்க நன்றி, பாய்.